Hello friends, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் thumbnail பார்த்துருப்பீங்க இந்த போட் ஹெட்செட் இருக்கு இல்லையா. ஸோ போட் கம்பெனியோட ஹெட்செட்டு. இந்த ஹெட்செட்டோட மேல் லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒயர் ப்ளூ கலரில் இருக்கும். அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கிழிஞ்சி இந்த இது பாருங்கள், அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒயர் லைன்ஸ் வந்து வெளியில் வந்துச்சு. உள்ளே இந்த அந்த ப்ளூ லைன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களில் பல பேருக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இருந்தாக்கா இதை எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஒயர், இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஒயர் ஹெட்செட்டை கட் பண்ணி எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இதோ இது நார்மல் ஒயர் ஹெட்செட்டோட உள்ளே இந்த லைனை கட் பண்ணி இதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன். இது எப்படி ஜாயின் பண்ண அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஸ்பீடாக போகும், நீங்களே ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சொல்கிறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோ கொடுக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி போட் ஹெட்செட் ஒயர் டேமேஜ்னால் இதோ இந்த மாதிரி தான் ஒயர் பிஞ்சு போயிட்டு உள்ளே இருக்கிற ஒயர் லைன்ஸ் வந்து வெளில தெரியும். ஸோ இப்படி தெரியிற ஒயரில் நான் கட் பண்ணுற சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சைஸு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட கொஞ்சம் குறைச்சி கட் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல குறைச்சி கட் பண்ணிட்டோன்னா அப்புறமா வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நார்மலான பின் ஒயர் ஹெட்செட், சரிங்களா? ஸோ அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. உள்ள கனமாக இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் லேயர் கனெக்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த ஒயர் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் 4 லைன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். பொறுமையாக லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டு ஒரே ஐடியா கட் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க லைன்ஸும் கட் ஆகிடும். மேலே இருக்கிற அந்த ஒயிட் லேயர் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வச்சிங்கனாக்கா லைன் வந்துடும். பொறுமையாக வலிங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 2 பக்கமும் ஒரே சைஸில். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 4 லைனில் க்ரீன் அண்ட் லைட் க்ரீன், டார்க் க்ரீன் அது ரெண்டுத்தையும் ஒன்றா முறிக்கோங்க. அண்ட் ரெட்டு ஆரஞ்சு அது ரெண்டுத்தையும் ஒன்றா முறிக்கோங்க. அது முறிக்கினதுக்கப்புறம் நான் சால்ட்ரிங் வைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த சின்ன மைன்யூட்டான ஒயர் வந்து கையில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அடியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். ஸோ நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க், ஜாக்கிரதையாக பண்ணணும். ஏன்னா ஹீட்டை ஜாஸ்தி. வேறு எதுனா பிளாஸ்டிக் லைனில் வச்சிட்டிங்கன்னா அதோட நானே பிளாஸ்டிக் பக்கத்தில் வச்சுருப்பேன். கொஞ்சம் இதுவாக இருக்குங்களா? ஸோ இதே மாதிரி நான் சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஏன்னா 2 ஒயர் வந்து மெல்லிஸாக இருக்கிறதுனால ஈஸியாக இப்படி அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஆடாமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 கை வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்து ஒரு ஈஸி மெத்தட், ஹேக்கிங் வெர்ஷன் மாதிரி. இது ஒரு ஹேக்கிங் மெத்தட். ஓகேங்களா? அண்ட் நான் வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம், இப்படி பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு நீங்களே பாருங்கள். பார்த்துக்கின்னு இருக்கீங்க. இந்த அளவுக்கு கஷ்டமாக, நான் பண்ணுறதே எனக்கே கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது புதுசாக பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹீட் பண்ணி பொறுமையாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக வச்சு பண்ணிங்கன்னா ஜாயின் ஆகிடும். பொறுமையாக செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை சால்ட்ரிங் பண்ணி முடிச்சாச்சு, நான் ஓட்டி விட்டுட்டேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரைட் ஆப்போசிட் சைட் அதை வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி லைட் க்ரீனையும் டார்க் க்ரீனையும் ஒரு பக்கம் ஒன்றா முறிக்கிட்டு ஆரஞ்சு ரெட்டையும் ஒன்றா முறிக்கோங்க. ஸோ 4 லைனில் 2 லைனாக மாற்றியாச்சு. இப்போது இந்த கொஞ்சம் ஒன் சைடு இது வந்து கொஞ்சம் மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு கட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெட் லைன் ஹைட்டாகவும் க்ரீன் லைன் சின்னதாகவும், ரெட் லைன் சின்னதாக க்ரீன் பெருசாக. ஏன்னா சால்ட்ரிங் பண்ணுறப்போ சால்ட்ரிங் லைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகக்கூடாது. மேலே கீழே இருந்துச்சுன்னா டச் ஆகாமல் இருக்கு இல்லையா? அதுக்கப்புறம் நான் ஹெட்செட்டோட அந்த ஸ்பீக்கர் லைன் இருக்கு இல்லையா, அதையும் அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இதை சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ளே வந்து ஒரு லைன் கனெக்ட் பண்ணும். இது எங்களோட கட்டிங் பில்லருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லெஃப்ட் சைடில் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் எக்ஸ்ட்ரா லேயர் இருக்கும். ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காமல் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிரஞ்சு ஊசினா நம்மளுடைய பேனா மை இருக்கு இல்லையா, பேனா மையோட ரீஃபில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த ரீஃபில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜெல் பென்னோட ரீஃபில் பர்ஃபெக்டாக உள்ளே என்ட்ராகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹீட்டர் நம்ம எலக்ட்ரிக் ஷாப்பில் போய்ட்டு ஒயரோட ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால டெம்பரவரி இது யூஸ் பண்ணினேன். ஸோ ஒரு ஹேக்கிங் மெத்தட் நீங்கள் பார்ப்பீங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் உள்ளே இருக்கக்கூடிய ஒயர் லைனோட அந்த சால்ட்ரிங் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பக்காவாக தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் விக் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன்னா இதை வந்து ஹீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபேக் விக் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆல்ரெடி 2மே பண்ணி முடிச்சுட்டேன். என்ன 2 வளவலான்னு போகக்கூடாதுன்னு நான் சொன்ன மாதிரி அந்த ஒயர் உள்ளே மாட்டிகிட்டு இருந்தால் அதை நோண்டி வெளில எடுத்துகிட்டு இந்த கம்பி வந்து கேப் இருக்கும் சைடில், உள்ளே போகிற அளவுக்கு கேப் இருக்கும். அந்த கேப்பில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கேபிள்ஸ், ப்ளூடூத்தோட கேபிள்ஸ் வந்து இருக்கும். அந்த கேபிளை உள்ளே வச்சு அழுத்துனீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா சால்ட்ரிங் வந்து டச் ஆகக்கூடாது. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். 2 சால்ட்ரிங் லைன்ஸோட லைன் வந்து ஒன்றா டச் ஆகக்கூடாது. ஸோ மேலே லைன் வச்சு
கட் பண்ணி ஷால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும். 2 லைனும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைலான் டை ஸ்ட்ரிப்பு, லாக் ஸ்ட்ரிப்பு. ஸோ அதை போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் உள்ள அந்த கனமான ஒயர் உள்ளே போகலை. நீங்கள் மெலிசான ஒயர் போட்டிருந்தீங்கன்னா அது உள்ளே போகும். பட் இது கனமாக இருக்கனால அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு போட்டு கரெக்டாக அழகாக வந்து இது வந்து அவுட்டரில் நம்ம கழுத்தில் தொங்கும் அப்படின்றதுனால ஒரு அழகான ஒரு லேயராக போட்டு சின்னதாக பண்ணி பர்ஃபெக்டாக வச்சு லாக் பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி போட்டுறது தான் வேலைங்க. ஸோ வந்து கரெக்டாக கட் பண்ணி போடணும். கொஞ்சம் மேலே கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒயர் லைன் வெளில வரும். அப்படி இல்லைன்னா திரும்பவும் ஏதாவது ப்ராப்ளம் வரும். சரிங்களா. கரெக்டாக வச்சு உள்ளே வச்சு தள்ளி அது மேலே வச்சு நான் பண்ணுற மாதிரி பாருங்கள். நானே 2-3 வாட்டி கத்திரிக்கோல் வச்சு உள்ளே தள்ளி விட்றேன். அந்த சால்ட்ரிங் பண்ணது உள்ளே தள்ளிட்டு அப்படியே வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் நைலான் ஸ்ட்ரிப் போட்டு நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் நைலான் ஸ்ட்ரிப்புக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒயர் லைன்லேருந்து கொஞ்சம் வெளில வந்துடுற மாதிரி. ஸோ அப்படி எப்படின்னா தெரியாதனமாக வந்து இழுத்தோன்னாக்கா வெளில வந்துடக்கூடாது ஒயர். சரிங்களா. அதுக்காக அப்படி பண்ணிடுறேன். அதே மாதிரி 2 பக்கம் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், போட் ஹெட்செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹெட்செட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற சவுண்டை நீங்கள் கேளுங்க. நான் ப்ளூடூத் ஆன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் இப்போது மைக் என் பக்கத்தில் வச்சுட்டு ஆன் பண்ணுறேன். ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணுறவங்களுக்காக பாருங்கள், இதை என் பக்கத்தில் வச்சுக்கிறேன். கேட்குதுங்களா சவுண்ட்? ஓகே, இப்போ அதை கனெக்ட் பண்ணலாம். அம்மே என் ஃபோனோட இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணு. ஏன் மாற்றிட்டேன்? ஸ்டாப் இட். யூடியூப் போ, NCS மியூசிக், NCSன்னு டைப் பண்ணு, சர்ச் பண்ணு NCSன்னு. சவுண்டு செம்ம சவுண்டு. வித்தியாசம் தெரியுதுங்களா? நான் தூரமாக எடுத்துன்னு போனேன், கேட்கல. ஏன் ஆஃப் பண்ணுற? விளம்பரமா அது மியூசிக் ப்ளே ஆச்சா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் போயிடுச்சான். ஓகே, இப்போ சவுண்டு வால்யூம் ஏற்றுறேன். ஏதோ மேக்ஸிமம் வால்யூம்னு கேட்குது. உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ இதை செக் பண்ணுவோம். இதுவும் கேட்குது, மேக்ஸிமம் வேல்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் ஹெட்செட்டை இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு உழைக்கிற மாதிரி எப்படி செஞ்சோம் அப்படின்றத நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா JBL ஒயர் ஹெட்செட் இதே மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா. ஸோ அதை தான் ரெடி பண்ண போகிறோம். அதுவும் இதே மாதிரி தான் ஒயர் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை தான் நம்ம அதையும் ரெடி பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ வரும். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டு வெயிட் அண்ட் கரோ. அடுத்தடுத்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். பாய்.